கைஸ் இந்தா இந்தா ஏடிஎம் கார்டு தொலைச்சிடாத. கைஸ் வண்டி பார்த்தீங்களா ஃபுல்லாக ஒரு கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா இது ஒரு கொஞ்சம் போயிடுச்சு. கீழே விழுந்துட்டான், ஐ மீன் கீழே விழுந்துட்டோம். எனக்கு எந்த அடி இல்லை, ஓகேவா. இது ஃபுல்லாக மீட்ரு ஸ்க்ரீன் ஃபுல்லாக போயிடுச்சுங்க. ஸ்பீடோ மீட்ரு டிஸ்பிளே ஃபுல்லாக போயிடுச்சு. சும்மா அதை கயிறு கட்டி தூக்கிட்டு போகிறேன். அங்கே வந்து சேலம் போகணும், சேலம் ஷோரூமு. அடுத்தது ஹேண்டில் கொஞ்சம் பெண்டு. அடுத்தது இது ஒரு கொஞ்சம் ஒரு டென்ட் விழுந்துருச்சு, ஒரு புள்ளி மாதிரி விழுந்துருச்சு. அடுத்தது முன்னாடி லைட்டு அந்த பிடிங்கிச்சு. லைட்டுலாம் ஒன்றும் ஆகல, சேம் டைம் எங்களுக்கு எதாவல. இது ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு, அவன் மட்டும் தான் சோலி முடிஞ்சிச்சு. எவ்வளோ ஆகுதுன்னு தெரியல. நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம். நேற்று ஃபோன் போட்டு கேட்டேன், அதனால தான் போகிறேன். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம், போய் கேட்டு பார்க்கலாம் நான். சரி இப்படியே விட்டுருந்தா வண்டி கொஞ்சம் அசிங்கமாகுது, அதனால் போய் கேட்டு பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு வண்டியை முடிஞ்சால் விட்டுட்டு பஸ்ஸில் வந்துடுவேன். பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குங்க உண்மையிலே. அப்படி வண்டி இந்த மாதிரி நான் வச்சுருக்க மாட்டேன். காசு இல்லை சேம் டைம் எதாவது என்னடா இது பிடிங்கிச்சா, பிடிங்கிடுச்சுடா பிடிங்கிருச்சுடான்ற மாதிரி. இது எப்பயுமே இதே மாதிரி தான். நாங்கள் என்ன பண்ணுறது, இங்கே வந்து கேடிஎம் ஷோரூம் முன்னாடியும் போகணுங்க, சேலம் வரையும் போகணுங்க. அதனால தான் இது வேறு ஆடுது ஒரு பக்கம். ஸோ சேட். நம்ம ரெட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். தலைவன் பசங்களை கூப்பிட்டு தான் வந்திருப்பானுங்க சேலம் வரையும். சரி இதுக்கும் பெட்ரோல் பண்ணணும், அதுக்கும் பெட்ரோல் பண்ணணும், இதுக்கு எவ்வளோ செலவாகணும் எனக்கே தெரில. என்னத்துக்குன்னு வேறு அவனுங்களே வேறு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கரெக்டாக சீலநாயகம்பட்டி பைபாஸான்னு போனோம். அங்கே வர சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு அப்படி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியலன்னா பண்ணுவாங்களா என்னன்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. பரவாயில்ல, வண்டிக்கு அடிப்பட்டது ரொம்ப கம்மி தான். அதிகமாக அடிபட்டுருச்சு. நாங்கள் அந்த தூக்கின்னு போகிறதுக்கு ஒரு ஆட்டோ தான் நிறுத்திடணும்.
அது வந்து எப்படி விழுந்தோன்னு மட்டும் நீங்கள் கேட்டுறாதீங்க. சத்தியமாக அது ஒரு கொஞ்சம் மனசுக்கு சங்கடம். கூலண்ட் ஆயில் கம்மியாகுது. ஏற்கனவே ஒரு கொஞ்சம் உழந்த இடத்துலேயே ஒரு கொஞ்சம் பாதி லீக் ஆகிடுச்சு. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்டவோடு நெஞ்சில் தில்லானா. இன்றைக்கி அவசரம் வேலையே. இன்றைக்கி வேலை லீவெல்லாம் போட்டு இவனை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போன மாதிரி இருக்குது. பார்க்குறாரு. போச்சுரா. சே, கரெக்டாக வந்து இருந்த ரயில்வே கேட்லேயே மாட்டிக்கிறது பாருங்களேன். இந்த ரயில்வே கேட்டில் மாட்டக்கூடாதுன்னு நினச்சி தான் வந்தேன். கரெக்டாக மாட்டிக்கிட்டேன். கடா வட்டி பொங்க வச்சான். 1000 rupees வந்திருக்கு. அம்மா எப்படா திறந்துடுவீங்க? உளுந்து பாருங்க, இது ஃபுல்லாக மண்ணு ரப்பிக்கிச்சு. திறந்து விட்டாங்களா? ட்ரெயின் போயிட்டு மாட்டேங்குதுங்க. நாங்களும் வருவோம்லன்னு சொல்லிவிட்டு சந்தாலும் தூந்து வரத்தான். எவ்வளோடா கூட்டம், எங்கிட்ட வந்தீங்கன்ற மாதிரி எவ்வளோ தான் கூட்டம். நான் அந்த ரயில்வே கேட்டில் மாட்டக்கூடாதுன்னு நினச்சி தான் ஸ்பீடாக வந்தேன். ஸ்பீடெல்லாம் வரல, நார்மலாக தான் வந்தேன். திடீர்னு பார்த்தா ரயில்வே கேட்டில் மாட்டிட்டாங்க. இவங்க எங்கே சிவாடி பக்கம் வரும்போது போட்டுருவாங்களாட்டுக்குது கேட்டு. முத்தமிட்டி ஆஞ்சநேயர் கோயில் அந்த அங்கேயே போட்டுருவாங்களாட்டுக்குது. அங்கேருந்து போட்டுவிட்டு தான் திறக்கவே மாட்டேங்கிறாங்க. 1 மணி நேரம் ஆக மாட்டேங்குது திறக்கிறதுக்கு. அவ்வளோதான், அன்னமலை ரீச்டு. வந்து ஸ்ட்ரெயிட் பை பைஸ்.
பண்ணாங்க தெரியல. ஸ்ட்ரெயிட் ஆட்டுங்க. அவ்வளோதாங்க. இன்னும் நடமாடும் கழிப்பிரிய. என்னடா இது? இலை இலை. ஆமாம், இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக் இருந்துச்சு. ஓ மேலம் ரீசெண்டாக முதலமைச்சர் எங்கள் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வந்தார்ல, அதனால் அந்த ஸ்பீட் பிரேக்கெலாம் தூக்கிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, ஏதோ ஒன்று. நான் இருக்குன்னு சொல்லிவிட்டு பொறுமையாக வந்தால் அங்கே இல்லை. அம்பிட்டு தாங்க. இன்றைக்கி இந்த இதுக்கோசரமே இன்றைக்கி வந்து லீவு, வேறு லீவ் போட்டேன். ஐயோ ஐயோ. சேலம், திருச்சிராப்பள்ளி, மதுரை, கோயம்புத்தூர், உதகமண்டலம். உதகமண்டலம் வந்து ஊட்டி தானே. அவ்வளோதான். இங்கேருந்து என்ஹெச் ஸ்டார்ட்டு. இந்த இங்கே ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக் இருந்துச்சுங்க, அதையும் தூக்கிட்டு தார் ஊற்றிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இதுலேருந்து கண்ணாடியை கழட்டிட்டு இருக்கிறாங்கன்னுங்குது என் தம்பி. பெட்ரோல் போய் முன்னாடி முடிஞ்சால் போட்டுக்கலாம். ரோடெல்லாம் புதுசாக தார் ஊற்றி இருப்பாங்களாடுங்குது. நான் அன்றைக்கி வரும்போது நைட்டு வந்தேன், அதாவது ஈரோட்லேருந்து வேலை செஞ்சுட்டு நைட்டு வந்தேன். ஆனால் எனக்கு அப்படி ஒன்றும் தெரில. நைட்டில் காலையில் தான் வந்தேன். ஆனால் ரோடு புது ரோடு மாதிரியே தெரில. இங்கேருந்து பார்க்குறதுக்கு புதுசாக தார் ஊற்றிருப்பாங்களாடுங்க. தார் ஊற்றி கோடெல்லாம் இழுத்துட்டு இருக்கிறாங்க. யாராது? இலை இலை யாராது? கவட்டியில் பூலோட இலை. la 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 la. கண்ணாடி இருந்தால் தான் சைடு மிரரை பார்க்க முடியும். அதை கழட்டி வச்சுனுங்கிறான், லுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு. தலை மேலே 2 போடு போடணுங்கண்ணா, என்ன பண்ணுறது? ஏதோ சவுண்ட் வருது, டட் டட் டட்டுன்னு. ஸோ ஏதோ ஒன்று என்னை தாக்க.
கைஸ், இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோல்கேட்டு, அதாவது வெள்ளக்கல் டோல்கேட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். சில பேர் தொப்பூர் டோல்கேட்டுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இந்த கேமரா வேறு வெயிட்டாக இருக்கா, வெயிட்டுக்கு அதுக்கு அப்படியே ஹெல்மெட் அப்படியே தலையிலேருந்து உருவிட்டு வருது. ஒரு கொஞ்சம் டைட்டான ஹெல்மெட் தான் வாங்கணும். ஹெல்மெட் வாங்கணும், ஆக்ஸார் வாங்கணும். இப்போதைக்கு அமௌண்ட் இல்லை, இருக்கும் போது வாங்கிக்கலாம். வாட் டு யூ திங்க்? அந்த அட்டைனா நம்ம கால் மேலே விழுந்துனுக்கும். கோவிந்தா 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 கோவிந்தான்னு வேண்டித்தான். என்ன ஆச்சு? வாட்ஸ் ஹேப்பனிங் ப்ரோ? நான் கோடு போடல, புது தார் ஊற்றி அப்படியே சும்மா பல நிற்குது ரோடு. La 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 la. என்ன சவுண்டுன்னு பார்த்தா கீ செயின் இந்த இடத்துல வந்து தடக்குன்னு இடிச்சு நிற்குது. அதான்டா சவுண்டு. நான் கூட ஏதோ சவுண்டு வருது டிட்டுக்குன்னு, என்னடா சவுண்டுன்னு பார்த்தா கீ செயின் இடிக்குது கரும். அவ்வளோதான். இங்கேருந்து தொப்பூர் ரோடு ஸ்டார்ட்டு. தொப்பூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஓகே, சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? நல்லா ரோடு போய் சும்மா தரமாக போட்டுனுக்குறாங்க. இது வரையும் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் போடுறதுக்கு வந்து காசு இல்லையாட்டுங்குது. அதாவது ஒரே மட்டுக்காக போட மாட்டாங்க. ஏன்னா இந்த ரோடு ஒரு கொஞ்சம் டேஞ்சரான ரோடு இல்லையா, டேஞ்சரஸான ரோடு. அதனால் ஒரு கொஞ்சமாக போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக போடுவாங்களாட்டுங்குது. ஏன்னா ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு கொஞ்சம் ரிஸ்க்கு. அதனால் அந்த பக்கம் ரோடு போட்டாங்களா, அதுவும் பழைய ரோடு தான் நடக்குது. முன்ன காமிச்சோம் அதோட எண்டு. அந்த ஆப்போசிட்டு சைடு இந்த சைடு கண்ணாடி இல்லாமல் சத்தியமாக அந்த சைடு மிரர் பார்க்குறதுக்கு எனக்கு திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது. கண்ணாடி என்னத்து கழட்டினுவான்னு எனக்கும் தெரியல. எப்போ அட்டால் குட்டால்ஸ் பொறுமையாக வாடா இந்தி வலாஸ். இருசக்க வாகனம் எடுத்தபுறம் சொல்லலாம். கோஸ் கட்டாய் வளைய முடியாது. அந்த இடத்துல எவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க. ஒரு வண்டி இந்த பக்கம் கிராஸு, அந்த வண்டியிலேருந்து இந்த பக்கம் கிராஸ் எடுத்து போகிறதுக்கு எனக்கு பயமாகுது. இந்த தொப்பூர் ரோட்டோட பொறுத்த வரையும் சாமி
ஏன்னா உண்மையிலே தாங்க அந்தளவுக்கு எனக்கு பயமாகுது. இந்த இடத்துல கூட அவ்வளோ பயம் இல்லை, கீழே போக போக தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பயம். வண்டியை சைடு எடுக்க முடியறதில்ல, ஒரு கொஞ்சம் ஸ்பீடாக போனாலும் பார்த்தா அதுக்கும் பயம். இந்த மாதிரி என்ன இவ்வளோ இதாக இருக்குது. எப்பயுமே ஒரு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஏதோ அசம்பாவிதம் ஏதோ நடந்திருக்கானு தெரியல. எதுவும் நடந்துடக்கூடாது, நடந்துட்டு இருக்கக்கூடாது. ஐயம்மா, குடல் குந்தானியெல்லாம் வெந்து கீழே விழுந்துரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஜங்குன்னு. ரோட ஃப்ரீயாக இருக்குது. என்ன தான் எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தாலுமே இங்கே பாருங்க மண்ணு கொட்டி வச்சுன்னுக்குறாங்க. ஏதோ அசம்பாவிதம் நடந்துட்டு இருக்குது. போச்சுடா. அம்மா, இன்னும் கையை மூட்டாட்டணும், கிழிச்சு அஞ்சு பண்ணணும் அன்றைக்கி. இவங்களும் எவ்வளோ சேஃப்டிக்கு பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் நடக்கிற விபத்து நடந்துகிட்டே தான் இருக்குது, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் டிரைவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்து வாகனத்தை ஓட்டுங்கள். சேம் டைம் 2 வீலரும் சரி 4 வீலரும் சரி. நல்ல வேலை எதுவும் ஆகலை. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன ஒன்னமோ மனசெல்லாம். ஐயம்மா 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 ஐயம்மாடி ஆத்தாடி உன்னை. அங்கே போடுற ரோடு இந்த மாதிரி இடத்துல போட்டால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? நல்லா இருக்காது. நல்லா இருக்கும், ஆனால் இங்கே வந்து போட முடியாது. இங்கே பாருங்கள், ஏதோ ஃபுல் ரீசெண்டாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அந்த லாரி ஒன்று ஒரு 5 வண்டி இடிச்சிச்சு தானுங்க, ஒரு லாரி கீழே விழுந்துச்சு தானுங்க. அந்த இடம் தான், அந்த ஸ்பாட் இது சத்தியமாக. ஆனால் பாவம் அந்த 12 விழா 16 விழா அவர்லாம் என்னவோ. இந்த ஒரு இடம் கைஸ், இந்த ஒரு இடம் பார்த்தீங்களா, இந்த ஒரு இடம் பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக ட்ரெண்டில் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு இந்த ஒரு இடம். பா, இந்த இடத்துக்கு வந்தாவே ஒரு தனி ஃபீலுங்க. அந்த அளவுக்கு இருக்குது உண்மையிலே. நல்லா இருக்கு. ஹேய், ஏன்னா புதுசாக என்னையா காட்டுறாங்க, ஏதோ கம்பெனி ஏதோ வருதா? போச்சுடா. அந்த நிலத்தையும் வாங்கி விடலையா? இந்த இடத்துல இங்காந்து வந்தாவே இந்த இடத்துல பூச்செடி போட்டிருப்பாங்க, சாமந்தி பூ. அடுத்தது இந்த சோளம்லாம் விதைச்சி அது ஒரு விளைச்சலுக்கு வரும்போது அப்படியே பச்சை கலரில் இருக்கும்போது என்ன ஒரு நேச்சுரலாக இருக்கும். எங்கடா நம்ம சேலத்துக்கு போகிறோன்ற மாதிரி தனி ஃபீலு. இந்த இடம் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா, வெறும் கைனி. ஒரு வாவ் 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 வாவ், வேறு லெவலுங்க. மொட்டை மாடி ஃபுல்லாக வேறு வெங்காயமாக காயுது. அம்பட்டு வெங்காயம் வச்சுருப்பாங்களாட்டுங்குது. பரவாயில்ல. கீழே பார்த்தீங்களா, பிஎம்டபிள்யூன்னு நினைக்கிறேன். பிஎம்டபிள்யூவில் ஜாக்வார்.
அந்த டாட்டா ஏசியில் ஒரு சின்ன பசங்க தானுங்க, அவனுக்கு பாய் காட்டில் எனக்கு கையை தூக்குறானுங்க, பாய் காட்ட மாட்டேங்கிறானுங்க. அதுலேயும் ஒரு 10 பையன் பசங்க காட்டினானுங்க, பாய் காட்டானுங்க. சரியான பண்ணு. ஓமலூர் காய்ஸ், இந்த பாலம் இப்போ தான் புதுசாக தான் போட்டாங்க. ஆனால் பார்த்தா பாருங்களேன், பல வருஷம் முன்னாடி போட்ட மாதிரி இருக்குது. பல வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மாதிரி இருக்குங்களேன், புதுசு மாதிரியே தெரியல. ஏதோ கீழ் ரோட்டில் போயிட்டு இருந்தோம், மேலே பாலம் போட்டு தந்துருக்காங்க, மேலே போகிறோம், அம்மட்டு தான். ஓமலூர் ரீச் பண்ணிட்டோம். ஆயம்மோ ஒன்றும் சரி, அங்கே கையை மட்டும் ஆட்டுங்க, கிழிச்சஞ்சு பண்ணுவாங்க. அப்பா என் வண்டியை ஓட்டிட்டு இந்த வண்டியை ஓட்டுனாவே ஒரு கொஞ்சம் ரிஸ்க் ஆகுது. நம்மளது 220, இது வந்து டியூக் 200. அதனால் அவனை ஓட்டிட்டு இந்த வண்டியை ஓட்டுனாவே ஒரு கொஞ்சம் ரிஸ்க் ஆகுது. ரிஸ்க்கெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னென்னா வச்சுக்கோவேன், நான் அதில் 5 கீரு, இதில் 6 கீரு. அதனால் 5லே விட்டு தூக்கின்னு போகிறது தான்.